நம்மள எத்தனை பேர் பேஷன் ஃபாலோ பண்ணுறதுக்கு டைம் இல்லை, வயசு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, காசு இல்லைன்னு வந்துட்டு ரீசன் சொல்லியிருக்கோம். ஆனால் 21 வயசில் ஒருத்தர் பாக்ஸிங் அகாடமி ஆரம்பித்து பாதி பேருக்கு மேலே ஃப்ரீயாக கோச்சிங் கொடுத்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஸோ வெல்கம் பேக் டு த செகண்ட் எபிசோட் ஆஃப் டீப் டாக்ஸ் வித் தீபக். அண்ட் இன்னைக்கு நம்ம இந்தியாஸ் யங்கஸ்ட் பாக்ஸிங் கோச்சோட ஜேர்னியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் உங்களில் யாருக்காவது பாக்ஸிங் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறையா பாக்ஸிங் மித்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே அந்த ரிங்கில் பெல் அடிக்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பிடிக்கலனா எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஸ்பாரிங் பண்ணி அடி வாங்குவேன், அதை பார்த்து ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. ஸோ விதவுட் ஃபர்தர் அடியூ லெட்ஸ் கெட் ரைட் இன் டு த வீடியோ. பட் பிஃபோர் தேட், bro, what are you doing on my stream? Hey, what? Get out of my house! What are you doing in here? Okay, fair enough. Just do what you gotta do. All right. But before that, be your own boss and set your own house. Not really. Get out of here! Not really. You're not allowed here. என்ன கைஸ், பாக்ஸிங் கிளப்னு சொல்லிட்டு சந்துக்குள்ள கூட்டிட்டு வரேன்னு பாக்குறீங்களா? This is where the actual boxing happens. Racing straight ahead. No man can do like I can. I'm the queen of the land. Haters gonna hate. Won't be sorry now. Shoot me down, but I'll rise again. I'm laying down the law and you've been served. One by one, billion by billion, been holding up half the sky. Raise your hand if you're ready and willing. If you know it's time. Time for a girl on time. Time for a girl on time. And so we are finally here at the DBC Boxing Club, and நம்ம கூட இருக்கிறது தான் the best and the youngest coach in Tamil Nadu, Mr. திவாகர். கோச் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தீபக், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கோச். ஸோ எப்படி எந்த ஏஜ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க பாக்ஸிங்? நான் பாக்ஸிங் நான் 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பண்றேன் தீபக். ஓ ஓகே. அதுக்கப்புறம் எப்போ வந்துட்டு நீங்க ஒரு கோச்சா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க? 2019ல ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும்? எனக்கு 21 இருக்கும். 21. எல்லாரும் பப்ஜி ஆடுற ஏஜ்ல ஒரு கிளப்பே வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி கோச், எப்படி எதனால உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? யாரு உங்களுக்கு முகமது அலியா ஐடல் மாதிரி யார் நீங்க நினைப்பீங்க? எப்படி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு? இல்லை, பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா 2018க்கு அப்புறம் எங்கள் மம்மிக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஓகே அதனால என்னால் பாக்ஸிங் கண்டினியூ பண்ண முடியல. ஓகே என்னோட ஆசை வந்து சரி, என்னால் பண்ண முடியாது, பசங்களை வச்சு பண்ணோம். ஓகே அப்படிதான் நாங்கள் பாக்ஸிங் கிளப் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. சின்ன வயசுல எப்படி பாக்ஸிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? பாக்ஸிங் வந்து எங்கள் டேடி தான் என்னை ஜாயின் பண்ணாங்க. ஓகே, அவர் பாக்ஸிங் பண்ணுவாரா? இல்லை, பாக்ஸிங் ஓகே ஓகே. இப்போ நீங்க சர்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறீங்களா? ஒரு கோச்சா இருக்கிறதுக்கு சில சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குமே, அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்காது. நான் ஷார்ட் அண்ட் ஐஸ் முடிச்சிருக்கேன். எங்க?
ஷார்ட் டென்னிஸ் வந்து கொல்கட்டால முடிச்சேன் நான். ஓகே ஓகே. அது நான் சர்டிஃபிகேட் கோச், அது அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஓகே. அது அது ஏதாவது ஒரு டிகிரி மாதிரி ஏதாவது ஆமா, பேர் டிகிரி இருக்கா? மாதிரி தான். என்ன பேர் அதுக்கு? NS சொல்லுவாங்க. ஓகே ஓகே சரி. ஸ்கூலு காலேஜ்லாம் அதெல்லாம் எங்க படிச்சீங்க? நான் வந்து ஸ்கூல் வந்து சென்ட் ஜோசப் படித்தேன், வெப்பேரி. ஓகே காலேஜ் வந்து யூஜி வந்து லோயலால படித்தேன். ஓகே பிஜி வந்து கடலூர்ல படித்தேன். சூப்பர். ஓகே. வீட்லலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சப்போர்ட்டா இதெல்லாம் அதெல்லாம் பாக்ஸிங் support இதெல்லாம் ஓகே அப்படின்ட்டு? எங்க வீட்லலாம் ஓகே சரி. அது பரவாயில்ல. அப்புறம் நீங்க இப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறீங்க? இப்போ ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஓகே. ஆனா டோட்டலா நீங்க எவ்வளோ எடுத்திருக்கீங்க? 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓ சூப்பர் கோச். ஓகே. எப்படி அவ்வளோ பேரு? அப்படியே வராங்க. சரி ஓகே. இது ஸ்கூல்ஸ் அதுலலாம் எடுத்திருக்கீங்க? ஸ்கூல்ஸ் எடுத்திருக்கேன், பட் ஆனா அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க பசங்க. இப்போ அகாடமில வராம ஸ்கூல்ஸ்ல வந்து ஆமா ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா அந்த டைம் அவங்க டயர்டா இருக்குன்னு போயிடுவாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னே மைண்ட் மாறிடும். ஆமா ஆமா. இது இந்த பிடி பீரியட் அந்த மாதிரி போயிடுவாங்க. அதுக்காக ஆடிக்கிட்டு. நான் 6 மந்த்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு ஓகே அங்க ஓகே. இருக்க. அதனால நான் அது எடுக்க வேணான்ட்டு ம் அகாடமில எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். சரி ஓகே. இது நீங்க ஜிம்மு அங்க அந்த மாதிரிலாம் இந்த பிடி போட்டு அந்த மாதிரி ஏதாவது? ஃப்ரீலான்ஸ் பண்றேன் இப்போ. ஓகே கோச். ஓகே. ஃப்ரீலான்ஸ் ஓகே. அதை பத்தி பேசலாம். ஸோ அங்க வந்துட்டு இப்போ எங்க ஏதாவது பர்டிகுலர் ஜிம் போவீங்களா இல்ல அவங்க லொகேஷனுக்கே போயிட்டு? அவங்களோட லொகேஷனே போய் எடுப்பேன். ஓகே. அதுக்கெல்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மாறுமா? மாறும். ஓகே ஓகே. இப்போ இங்கெல்லாம் வந்துட்டு நீங்க நிறைய பசங்களுக்கு ஃப்ரீயா எடுக்கிறீங்க? அது எடுக்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு ஃப்ரீயா எடுத்திருந்தேன். ஆனா அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரிய மாட்டேங்குது. ஃப்ரீயா எடுத்தா ஆமா ஆமா. அது 10 நாள் வரானுங்க, ஆமா, ஆமா. அதுக்கப்புறம் நின்னுறானுங்க. ஜிம்மே அப்படிதானே. அதெல்லாம் வந்துட்டு அந்த ஃப்ரீயாலாம் அந்த கிரவுண்ட்ல எல்லாம் இருக்கும். எல்லாரும் அப்படி போவாங்க, அப்புறம் ஒரு 10 நாளோட நிறுத்திடுவாங்க. ஏதாவது காசு காசு கட்டினா கொடுத்தா தான். தான் அவங்க ஆமா. அது வரணும்ட்டு பேரண்டே அடிச்சு அனுப்புறாங்க. ஆமா ஆமா கரெக்ட். ஃப்ரீயா எடுத்தோன்னா என்ன பண்றாங்கன்னா, ஃப்ரீயா தானேன்ட்டு பேரண்ட்ஸ் அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டுறாங்க. ஆமா ஆமா கரெக்ட். ஓகே. அதனால இப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும்னா ரொம்ப யோசிச்சு தான் இருக்கிறேன். இவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருந்தா உண்மையிலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஃப்ரீயா எடுப்பேன். அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங் ஃபீஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களால அவங்க கரெக்டா வந்தானா அப்ப நான் வாங்காம இருப்பேன். ஓகே. இது இப்போ இவங்க காம்படிஷன் அதுக்கெல்லாம் போறாங்க, எக்ஸ்ட்ரா காஸ்ட் அது இதுலாம் ஆகுதுன்னா அது எப்படி? காம்படிஷன் மோஸ்டா வந்து அவ்வளோலாம் செலவாகாது. ஓகே அதனால பேரண்ட்ஸே தான் அவங்க பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த பிளேஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க கோச்? இது எவ்வளோ டைம் எடுத்துச்சு? இது வந்து காசு இல்லாம நடுவில் நிலைச்சு தீபக். இது அப்படியா? 5 to 6 lakh ஆயிடுச்சு இது. ஓ ஓகே ஓகே. அதுக்கு ஃபீஸும் கம்மியா வாங்குறோம். அதிகமா ஃபீஸ் வாங்கினா தைரியமா நம்ம பண்ணிடலாம். அவ்வளவு பண்றது யோசிச்சு தான் பண்ணுவோம். ஓகே ஓகே. நடுவுல பசங்க எல்லாம் வந்துட்டு ஏதோ ரெனோவேட்லாம் பண்ணும்போது ஹெல்ப் பண்ண அவங்களே தான் பசங்களே தான் ஹெல்ப் பண்ணாங்க அதெல்லாம். ஓகே ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் எனக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் கொஞ்சம் இதுல பாதி அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்க. ஓகே ஓகே. அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சூப்பர் கோச். அதே மாதிரி நீங்க இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிற பசங்கலாம் அந்த போஸ்டர் அடிக்கிறது அந்த மாதிரி ஸ்டஃப்லாம் பண்றீங்களே, அது வந்து எதுக்காகனா அந்த பசங்களுக்கும் ஒரு பூஸ்ட் ஆகும், பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ஹாப்பியா இருக்கும்ல. என் பையனோட போட்டோ எங்க இப்போ நீங்க இருக்கீங்கன்னா உங்களை நான் அந்த மாதிரி போஸ்ட் போட்டேன்னா ஒரு 4 பேர் வந்து உங்க ஏரியால வந்து கேட்பாங்களா உங்க பேரண்ட்ஸ் உங்க பையனா, அது ஒரு ஹாப்பினஸா இருக்கும். அவன் பண்ண ஸ்போர்ட்ஸ் அவன் அச்சீவ் பண்ணதுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும் அவங்க பேரண்ட்ஸ். கண்டிப்பா இருக்கும். எங்களெல்லாம் வீட்டுலலாம் ஏதாவது ஜெயிச்சாலே சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிளைண்ட்ஸ்லாம் வராங்க? எதை பார்த்து வந்துட்டு வராங்க? மோஸ்டா சோஷியல் மீடியா அப்புறம் கூகுள் பார்த்தா வராங்க. ஓகே. இப்போ இங்க மெஜாரிட்டியா இருக்க இந்த பசங்கலாம் அவங்க சந்துல அப்படியே தெரிஞ்சு அப்படி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட கேட்டு தான் வருவாங்க. இப்போ ஒருத்தவங்க இங்க பாக்ஸிங் பண்றாங்கன்னா நீங்க எங்க போறீங்க அப்படி சொல்லி ரெஃபர்ல தான் வருவாங்க. ஓகே ஓகே சரி. இதுல ஒரு 30% வந்து நம்ம கூகுள் பார்த்தோ ஓகே சோஷியல் மீடியாஸ் பார்த்தோ வருவாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த இது பத்தியும் நம்ம கொஞ்சம் டீப்பா போகலாம். கூகுளுக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்ஸ்டாகிராம்ல நார்மலா எல்லாருமே பாக்குறது அது. ஆனா இன்ஸ்டாகிராம் பார்த்து யாரும் வர மாட்டாங்க நிறைய பேர். ஆமா கூகுள் ரிவ்யூ பாத்தீங்கன்னா கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அதுல கண்டிப்பா ஒரு ரிவ்யூன்னு ஒன்று இருக்கும். அந்த ரிவ்யூ பார்த்தா நிறைய பேர் வருவாங்களே. ஓகே 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 சூப்பர். இப்போ இன்ஸ்டாகிராம்ல நீங்க எப்படி இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் ரீச் பண்ணீங்க? அதை பத்தி சொல்லுங்க. அது பசங்க வீடியோஸ் போட்டு இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரெண்டுத்துலயுமே வந்துட்டு நல்லாவே கண்டென்ட் போடுறீங்க. அது எடிட்டிங் அதெல்லாம் எவ்வளவு டைம் எடுக்குது? எப்படி அதை ஹேண்டில்? அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். அப்போ எடிட் பண்ணாலே எவ்வளவு நேரம் எடுக்குது உங்களுக்கு? நீங்க டெய்லி உங்களோட ஒரு டே எப்படி போகுது? நீங்க இங்க வர்றது அப்புறம் அங்க போறது அந்த மாதிரி எப்படி போகும்? டே கரெக்டா போயிடும். மார்னிங் இங்க வர்றது அப்புறம் 9 o'clock நான்
ஃப்ரீலான்ஸ் பண்ண போயிடுவேன். ஓகே. போயிட்டு அப்படியே வந்துட்டு திருப்பி அப்படியே பண்ணிட்டு திருப்பி ஈவினிங் வந்து இன்னொரு section கிளாஸ் வந்துருவாங்க. இருக்கும். ஓகே. அப்படியே ரொட்டீன் போயிடும். ஓகே. அந்த எடிட்டிங் அதெல்லாம் நைட்டு அந்த மாதிரி. எடிட்டிங் ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணுவேன் நான். ஓகே, ஓகே. இந்த ஆஃப்டர்நூன் டைம்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். அப்போ அது ஒரு வீடியோ பண்ணாலே ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடும் அது. ஆமா, ஆமா. அதுதான் தெரியுமே. நான் தான் பாதி எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்க ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொன்னீங்க. எங்கெல்லாம் போய் பண்றீங்க அது? நான் ஃப்ரீலான்ஸ் வந்து ஈஸியா இருக்கலாம் போய் எடுக்கிறேன். ஓ! ஓகே. அதெல்லாம் பெட்ரோல் சார்ஜஸே அவ்வளோ இருக்குமே கோச். எப்படி அது? இல்ல அங்க இருக்க கிளைண்ட்ஸ் நல்ல கிளைண்ட்ஸ் அவங்க. ஓகே. அவங்களுக்கு தெரியும் நான் இங்க இருந்து வரேன். ஆஹா. அதுக்காக எனக்கு அதுக்கு ஏத்த சார்ஜஸ் கரெக்டா கொடுத்துருவாங்க. ஓகே, ஓகே. சூப்பர். இங்க கிளப்ல நீங்க பாக்ஸிங் பேக் எல்லாமே வச்சிருக்கீங்க. கிளவுஸ் இது எல்லாமே இருக்கு. ஆனா இப்போ நீங்க அவங்க வீட்டுக்கு போய் இது பண்றீங்கன்னா, கண்டிப்பா அவங்கள வாங்க சொல்ல முடியாது, இது பண்ண முடியாது. அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? எப்படி அவங்கள அதே அளவுக்கு ட்ரெயின் பண்றீங்க? நான் ஃப்ரீலான்ஸ் பண்ண இடம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கிளைண்ட்ஸ் ஓகே. எல்லாருமே. ஆஹா. எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க தான் வருவாங்க. ஆமா, நான் ஆமா. எடுக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் இருந்து 4 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பா எடுத்துட்டாங்க. ஓகே, ஓகே. சூப்பர். அதனால அவங்க அவங்க வீட்லயே எல்லா செட்டப் எக்யூப்மெண்ட் பண்ணிடுறாங்க. இருக்கு. ஓகே, ஓகே. எங்க அகாடமில இல்லாத எக்யூப்மெண்ட்லாம் அவங்க வீட்ல இருக்கு. ஆஹா, சூப்பர். பசங்க உங்கள்கிட்ட எதுக்கு கொஞ்சம் அடி வாங்குவாங்க? மெயினா எந்த விஷயத்துக்கு ஒழுங்கா வரமாட்டாங்க, வராம இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, டைமுக்கு வர மாட்டாங்க. ஓகே, ஓகே. ஆமா, ஆமா. வேலைக்கு ஒன்று போனோம்னா அதுக்கப்புறம் எதுவுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆமா, ஆமா. இங்க என்ன லேர்ன் பண்ணோம்னா அதுதான். ஆமா, ஆமா. இந்த காலத்து பசங்கலாம் அதுதான் அடியே வாங்காம பண்ணிடுவாங்க. எல்லா விஷயத்துக்கும் பேரண்ட்ஸே வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்குலாம் இருக்கிறாங்க எல்லா பசங்க. இது நம்ம எப்போ நீங்க நடுவில் கிரிக்கெட்டு இதெல்லாம் பாக்ஸிங்லாம் ஒரு ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கு ஒரு கேம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஆகும். டீம்ஸ் சரி, உன் பேர் என்ன? என்ன ஸ்கூல் படிக்கிற? என் பேர் வந்து பிரபு. நான் வந்து மலையாள வித்யாலயா ஸ்கூல் படிக்கிறேன். ஓகே. எந்த ஸ்டாண்டர்ட் நீ? 7th ஸ்டாண்டர்ட். ஓகே. எதுக்கு பாக்ஸிங் ஜாயின் பண்ண? எங்கள் அம்மா ஒரு பாக்ஸர். ஓ! ஓகே. எவ்வளோ நாளா பாக்ஸிங் பண்ணாங்க? எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து பாக்ஸிங் தான் அப்படியா? ஏதாவது கோல்டு கில்டு ஏதாவது அடிச்சிருக்காங்க? நேஷ்னல் வரைக்கும் போய் ஓகே, ஓகே. ஸோ நீ என்ன பண்ணியிருக்க? நீ கோல்டு கில்டு அடிச்சிருக்கியா? 9 மெடல்ஸ் கோல்டு வச்சிருக்கேன். எவ்வளோ வருஷமா வந்துட்டு இருக்க பாக்ஸிங்? நான் 4 வருஷமா வந்துட்டேன். எந்த ஏஜ்லேருந்து வர? 7லேருந்து. சரி, ஓகே. டிபிசி பாக்ஸிங் கிளப்ல உனக்கு பிடிச்ச விஷயம் என்னது? மற்ற கிளப் இதெல்லாம்? கோச் வந்து பாசமாக பார்த்துப்பாரு. அப்படியா? ஓகே. கரெக்டாக ட்ரைனிங் சொல்லி கொடுப்பாரு. சரி. அவர் நல்லா சொல்லு பார்த்துக்கலாம். அவர் ஃப்ரெண்டாக பார்த்துப்பாரு. சரி, ஓகே. நீ ஏதாவது குறும்புத்தனமா பண்ணி அடி வாங்கியிருக்கியா? எதுக்கு வாங்கியிருக்க? அடங்க மாட்டேன். ஃபஸ்ட்டுலாம் வரும்போது. ஓகே. லேட் ஆகிட்டா வந்து வாங்கியிருக்கியா? உன் பேர் என்னடா? என் பேர் பிரணய். ஓகே. என்ன ஸ்கூல் படிக்கிற? எம்சிடிஎம். பாய்ஸ் எம்சிடிஎம். ஓகே, சரி. என்ன ஏஜ்ல பாக்ஸிங் ஜாயின் பண்ண? நான் ஒரு 11. இப்போ வயசு என்ன? 13. ஓகே. உனக்கு வந்துட்டு டிபிசி பாக்ஸிங் கிளப்ல பிடிச்சது என்ன? கோச். கோச் எதுக்கு பிடிக்கும் உனக்கு? நான் வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு நல்லா எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. டிசிப்ளினாக எப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால தான் கோச். சரி, ஓகே. நீ ஏதாவது மெடல்ஸ் அது இதுன்னு ஏதாவது ஜெயிச்சிருக்கியா? பிரான்ஸ் ஜெயிச்சிருக்க. எத்தனை காம்படிஷன் அட்டென்ட் பண்ணியிருக்க? 6 காம்படிஷன். உன் பேர் என்னடா? நரேஷ்குமார். ஓகே. எந்த ஸ்கூல் படிக்கிற? இஎல்எம். சரி, ஓகே. எந்த ஸ்டாண்டர்ட்? 10th. சரி. நீ எப்போ பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ண? இப்போதான் ரீசெண்டாக லீவ்ல தான். அப்படியா? நீ ஏதாவது டோர்னமெண்ட்ஸ் ஏதாவது அட்டென்ட் பண்ணியிருக்கியா? இப்போதான் அந்த சண்டே போகிறோம். ஓகே, ஓகே. ஓ, இந்த சண்டேவா? சரி, ஓகே. ப்ரிப்பேர் ஆயிட்டியா? ஓகே, ஓகே. உனக்கு இந்த கிளப்ல பிடிச்ச விஷயம் என்னது? கோச் வந்து நல்லா கேரிங்காக பார்த்துப்பாரு. அவர் வந்து டிசிப்ளினாக இருக்கணும். அடுத்து அவருக்கு ஒழுக்கமாக இருக்கணும். தப்பு செஞ்சா அடிப்பாரு. ஓகே. அதெல்லாம் அடி வாங்குறதும் பிடிக்கும். தப்பு செஞ்சா தானே அடிக்கிறேன். ஓகே, ஓகே. உன் பேர் என்ன? அபிஷேக். ஓகே. உன் பிரதரும் ஆக்சுவலாக இங்கே படிக்கிறான்ல, பாக்ஸிங் பண்ணலாம். ஓகே. நீ எங்கே ஸ்கூல் படிக்கிற? சென்ட் ஜோசப்ஸ். ஓகே. எந்த ஸ்டாண்டர்ட் நீ? 9th ஸ்டாண்டர்ட். ஓகே. எந்த ஸ்டாண்டர்டில் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ண? 6th சேர்ந்தேன். 6th சேர்ந்தியா? ஓகே. இது வரைக்கும் எவ்வளோ ப்ரைஸஸ் எவ்வளோ இது ஜெயிச்சிருக்க நீ?
2 கோல்டு வாங்கியிருக்கேன். ஓகே. 4 சில்வர் வாங்கியிருக்கேன். ஓ சூப்பர்ரா. எத்தனை காம்படிஷன் போயிருப்ப? 8 காம் 8 காம்படிஷன்ல 6 ஜெயிச்சிட்ட. ஓகே சரி சூப்பர். உனக்கு நம்ம கோச்ட்ட என்ன பிடிக்கும்? கோச் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி பார்ப்பாரு. அப்புறம் அவர்கிட்ட இந்த கிளாஸுக்கு வந்ததால டிசிப்ளின் கற்றுக்கணும். சரி ஓகே. உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ. என் பேர் விக்னேஷ்ண்ணா. ஓகே. நீங்க என்ன பண்றீங்க இப்போ? இப்போ ஒர்க் பண்ணிக்கிறேன். ஓகே. எங்க ஒர்க் பண்றீங்க? பாரிஸில் வேலை செஞ்சேன். சரி ஓகே. எவ்வளோ வருஷமா இங்க வரீங்க? இல்லை நான் 3 மந்த்ஸ் தான் ஆகுதுண்ணா. 3 மந்த்ஸ் தான் 3 ஆகுதா? months. சரி ஓகே. எப்படி இருக்கு இங்க பாக்ஸிங் இது? நல்லா இருக்குதுண்ணாட்டி. ஓகே ஓகே. சரி ஸ்பாரிங் இதெல்லாம் போட்டிங்களா? போட்டுனதுண்ணா இருக்கிறேன். ஓகே ஓகே. அது எப்படி இருக்குது? ஃப்ரெஷ்ஷாக போடுறது அடி வாங்குறதெல்லாம் எப்படி இருக்குது? அடி வாங்கி தானே ஆகணும். வாங்கி சரி சரி. அப்போ இன்னும் நீங்கள் இந்த காம்படிஷன் அதெல்லாம் இன்னும் ட்ரை இல்லைண்ணா நெக்ஸ்ட் வீடியோவில் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. சரி இது பாக்ஸிங் கிளப் எப்படி இருக்கு? கோச் எப்படி சொல்லி தராரு? கோச்சு ஃப்ரெண்டு மூலியமாக தான் கோச் எனக்கு பழக்கமாகணும். ஓகே ஓகே. உங்கள் ஃப்ரெண்டுமே வந்திருந்தாரா இங்கே? வசந்த் ஓ ஓகே ஓகே. சரி சரி. அவர் மூலியம் தான் கிளப்புக்கு சேர்ந்தேன். சரி ஓகே. அதான் என்ன பிடிச்சிருக்கு இந்த கிளப்ல? அந்த கிளப்பு பற்றி நிறையா சொல்லலாம்ண்ணா. அது சொல்லுங்க. ஏதாவது ஒரு 1-2 விஷயம் சொல்லுங்க. கோச்சு பேசுறது பிடிக்கும். ஓகே. மோட்டிவேஷனலாக ஓப்பனாக பேசுவார். ஆமாம் ஆமாம். ஃப்ரெண்டு மாரி பேசுவார். ஓகே ஓகே. உங்கள் பேர் என்ன ப்ரோ? குமரன். ஓகே. என்ன பண்ணுறீங்க இப்போ? நான் கீ மேக்கர். கீ மேக்கரா? எங்கே பண்ணுறீங்க அது? சூளைமேடா? சரி. உங்கள் வீடு எங்கே இருக்கு? ஓகே ஓகே. எவ்வளோ நாள் ஆச்சு பாக்ஸிங் ஜாயின் பண்ணி? 6 months. ஓகே. ஸ்டார்டிங்க்கும் இப்போத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு? நிறைய டிஃப்ரெண்டாக இருக்குது. மார்னிங் சீக்கிரமாக இருந்துச்சு, 4 நல்லா போகுது. ஓகே ஓகே. அந்த என்டையர் டேவே வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி இருக்கும். ஓகே. உடம்புலலாம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நல்லாவே ஓகே அத்லெட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கா? சரி ஓகே. இது ஏதாவது காம்படிஷன் ஏதாவது போயிருக்கீங்களா? இல்லை இன்னும் போல இதுக்கப்புறம் வரும். ஓகே ஓகே. சரி. இது நம்ம டிபிசி கிளப் எதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு மற்ற கிளப்? நம்ம கோச் ஒரு ஃபேமிலியில் பார்க்குறேன். ஓகே ஓகே. வேற ஏதாவது இருக்கா? நம்ம கோச் ஒரு பிரதர். ஓகே ஓகே. இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு பாத் மாதிரி இருக்கும்ல கோச்? இப்போ ஜோனல்ஸ் போயிட்டு இது பண்ணிட்டு அதில் ஜெயிச்சா அடுத்து நேஷனல்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரிலாம், அது மாதிரி எப்படி அவங்க வந்துட்டு ஒரு ஃபுல் டைம் இப்போ ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போகணும்னா பாக்ஸிங்ல என்ன பார்த்தது எப்படி? அது இது ஒரு ப்ரொசீஜர் மாதிரி தீபக். இது என்ன பண்ணணும்னா, இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஸ்கூல் டோர்னமெண்ட்ஸ்லாம் இருக்கு. எஸ்டிஎஃப்ஐ, ஆர்டிஎஸ்பிடிஎஸ் அதெல்லாம். ஆர்டிஎஸ்பிடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வரைக்கும், டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் தான் இருக்கும். ஓகே. எஸ்டிஎஃப்ஐ வந்து செலெக்ஷனு, அப்புறம் வந்து வெறும் நேஷனல்ஸ். ஓகே. இது 2 மட்டும் தான். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் மேட்ச் இருக்கு. ஓகே. சப் ஜூனியர், ஜூனியர், யூத், சீனியர். ஓகே. இது வந்து குறிப்பிட்ட அண்டர் 14 இருக்கு. அது சப் ஜூனியர்னா அண்டர் 14 அந்த குறிப்பிட்ட இயர் வரும். அதுல வெயிட் கேட்டகரிஸும் எல்லாமே இந்த குறிப்பிட்ட இயர்ஸ் வரும். இந்த குறிப்பிட்ட இயர்ஸ்க்காக அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. சரி சரி. ஓகே. இது வந்து இப்போ அந்த அசோசியேஷன் மேட்ச் பாத்தீங்கன்னா இப்போ அண்டர் 14னா இவங்க டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணிட்டு ஓகே ஸ்டேட் போயிட்டு ஸ்டேட்ல கோல்டு அடிக்கிறவங்க நேஷனல்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகே. நேஷனல்ஸ் ஜெயிச்சா அடுத்து என்ன ஸ்டெப்? நேஷனல்ஸ் போனாங்கன்னா இந்தியன் கேப் வருவாங்க. அப்படியே ஒரு கட்டமா போவாங்க அந்த மாதிரி இது. ஓகே. அதுக்குள்ள இப்போ நேஷனல் ஜெயிக்கிறாங்கனாலும் அதுலயும் அந்த வெயிட் கேட்டகரி இந்த வெயிட்டுக்கு இவன் தான் அந்த மாதிரி தான் இருக்கும். வெயிட் மாற முடியும். ஆனா ஆக்சுவலா எல்லாம் ஸ்கோப் இருக்கா சொல்ற மாதிரி ரியலிஸ்டிக்கா? நிறைய ஸ்கோப் இருக்கு. என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருமே வந்து இப்போ சும்மா சொல்றேன், இப்போ ஒரு வாட்டி நேஷனல்ஸ் போயிட்டு வந்துட்டான், அடுத்த வாட்டி மெடல் அடிக்கணும்னு பார்க்க மாட்டானுங்க. நேஷனல்ஸ் போயிட்டு வந்தா நம்மளுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு வச்சு அப்படியே போயிடுறானுங்க. ஓகே ஓகே. பாக்ஸிங் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஓகே. இந்தியால இப்போ சப்போர்ட்லாம் எப்படி இருக்கு? இப்போ எல்லாருமே சொல்றாங்க ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி. இந்தியால இப்போ நிறைய பாக்ஸர்ஸ் வந்து மேல வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே ஓகே. இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். சரி ஓகே. இப்போ பாக்ஸிங் வந்துட்டு சரி ஸ்டார்ட் பண்றோம், கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஒரு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு போய் காம்படிஷன்லாம் ஜெயிக்க? அது வந்து அவங்களோட கெப்பாசிட்டி அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே. அந்த இன்ட்ரெஸ்ட் அப்புறம் ரெகுலாரிட்டி ஒன்று இருக்குல்ல. ஓகே. இப்போ 3 வருஷம் வரேன்னு சொல்லுவாங்க. அந்த 3 வருஷத்துல அவன் எத்தனை நாள் வந்தான்னு இருக்குல்ல. ஆமா ஆமா. அதுதான் மெயின். 3 வருஷத்துல 3 வருஷமும் டெய்லி லீவ் போடாம வந்தா அவன் கத்துக்கலாம் நல்லா. 3 வருஷம் வரேன்ட்டு வாரத்துல 2 நாள் வந்தானா அவன் கத்துக்க முடியும். ஓகே ஓகே. சரி. இது இப்போ இன்னொரு டாபிக்கும் நம்ம போலாம் கோச். இப்போ உமன் இவங்கெல்லாம் வந்துட்டு பாக்ஸிங் இதெல்லாம் பண்றாங்க, அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு அந்த அட்டாக்லாம் வாங்குறதுலாம் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாதா? அதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது. ஓகே. அதே மாதிரி இதுவும் ஒரு மித்தா இல்ல ஆக்சுவல் இதான்னு தெரியல,
இதுல சின்ன அடி வாங்க வாங்க வந்துட்டு பிரெயின் ஸ்கல்ல போய் இடிச்சுட்டே இருக்கும். ஸோ அந்த பிரெயின் டேமேஜ் ஆகும். இப்போ எல்லாம் சேஃப்டியோட தான் பண்றாங்க, ஹெட் கார்டோட தான் பண்றாங்க. ஓகே, ஸோ அதனால அது அவ்வளோ இம்பாக்ட் ஆகாது. ஆகாது. ஆமா, ஏன்னா சில பேர் இதுவும் பாசிட்டிவும் சொல்றாங்க. இப்போ சின்ன வயசுல இருந்து நீங்க இந்த மாதிரி காம்பேட் ஸ்போர்ட்ல இருந்தீங்கனாலே அந்த அவங்களோட போன் டென்சிட்டி பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ரேல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பெருசா இருக்குது நார்மல் பர்சனை விட கம்பேர் பண்ணா. மற்ற ஸ்போர்ட்டை விட அந்த அடி வாங்கி பழகுனனால அது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்துட்டு இதுக்கு ஒரு கவுண்டர் மெஷரா வர ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மைதானே அது? ஓகே கோச். இது இப்போ இந்த மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் அதை பத்திலாம் சொல்றாங்களே கோச், உங்களுக்கு இந்த மற்ற காம்பேட் ஸ்போர்ட்ஸ்க்கும் பாக்ஸிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ், எப்படி அதை பத்தி நீங்க பாக்ஸிங் வந்து வெறும் ஹேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணும். இப்போ காம்பேக்ட் ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா லெக் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, இதுதான் டிஃபரன்ஸ் அதுல அவங்களுக்கு. ஓகே, அது இதுல எது கஷ்டம், எது ஈஸி, எது பெட்டர், அது மாதிரிலாம் அந்தந்த ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு கஷ்டம், ஓகே, அவங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஓகே, அவங்களுக்கு அது நல்லா இருக்கும். ஓகே ஓகே சரி. இது இப்போ ஜிம்முக்கும் பாக்ஸிங்க்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க கோச். ஏன்னா எல்லாருமே ஃபிட்னஸ்க்காக தான் எல்லாம் பண்றாங்க. ஆனா ஜிம் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டாட்டிக்கா ஒரு மாதிரி டைட் ஆகி அது மாதிரி ஆகுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ்க்கும் வந்துட்டு என்ன டிஃபரன்ஸ்? ஜிம் பண்ணீங்கன்னா நல்லா மஸ்குலரா இருப்பாங்க, பார்க்கும் போதே தெரிவாங்க. ஆமா, பட் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இருந்தா அந்த மாதிரி தெரிய மாட்டாங்க. ஆமா, பட் நல்லா ஃபிட்டா இருப்பாங்க, ஃபிளெக்சிபிலிட்டியா இருப்பாங்க. ஓகே ஓகே. ஆமா, அதான் அந்த ஜிம் எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படியே உடம்புல சோப் எல்லாம் கூட முதுகுக்கு போட முடியாத மாதிரி இருப்பாங்க. சோ இதுதான் ஆக்சுவல் ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ். You have a house but no insurance. You are a freelancer but no customers. You have the skills but no website. You have clients but no payment solution. I have ready for you. Reachgig.com. We give you a professional website for free with zero commission charges and zero scams. But customer satisfaction 100% guaranteed. What is this DM for details in every Instagram and WhatsApp pages? Oh my god. Don't worry, my friend. You can find every gig worker in reachgig.com. You can find us on Play Store and App Store for free. Now we are having referrals also. உங்க பேர் என்னது? என் பேர் கவிதா. ஓகே, எப்போல இருந்து டிபிசில பாக்ஸிங்? நான் 2.5 இயர்ஸா பண்ணேன். ஓகே, வீட்ல எல்லாம் எப்படி இதெல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்களா? அங்க அந்த வுமென்ஸ் இது சேஃப்டி அதெல்லாம் ஏதாவது சொன்னாங்களா? ஆக்சுவலி என் டேட் கிட்ட தான் நான் கேட்டேன் ஜாயின் பண்ணணும்னு. அவரால தான் ஜாயின் பண்ண பாக்ஸிங். எங்க வீட்ல ஃபுல் சப்போர்ட். ஓகே ஓகே. ஸோ கோச் எப்படி? கோச் வந்துட்டு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி ஈக்குவலா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே இது பண்ணி எல்லாம் பண்றாரா இல்லை எப்படி? அது கோச் வந்து எனக்கு வந்து திவாகரும் கோச்சா கிடைச்சது ரொம்ப லக்கி. நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட டிசிப்ளின், பாக்ஸிங் ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா சொல்லி தருவார். எனக்கு ரொம்ப. சரி, ஓகே. நீங்க நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஜெயிச்சு நேஷனல் லெவல் வரைக்கும் போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை பத்தி ஸ்டேட் சாம்பியன், நேஷனல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். 8 months ட்ரைனிங் பண்ணி ஸ்டேட் மெடல் பண்ணியிருக்கேன் ஸ்கூல். இப்போ காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். பேர் என்னடா? என் பேர் சஞ்சய். நீ எவ்வளோ நாளா இங்கே டிபிசியில் பாக்ஸிங் பண்ணுற? நான் 1.5 years. ஓகே, ஏதாவது காம்படிஷன் அதெல்லாம் போயிருக்கியா? போயிருக்கேன். 3 match போயிருக்கேன். ஓகே, ஏதாவது ஜெயிச்சிருக்கியா எப்படி? ஜெயிச்சிருக்கேன். ஸ்டேட் இங்கே தரமணியில் மேட்ச் போட்டோம், ஜெயிச்சோம். ஓகே, என்ன மெடல் கிடைச்சது? சில்வர் மெடல். ஓகே, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற இப்போ நீ? நான் 11th standard. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற. ஓகே, உனக்கு ஃபியூச்சரில் என்ன ஆகணும்? எனக்கு போலீஸ் ஆகணும். போலீஸ் ஆகணும்னா அதனால தான் இந்த பாக்ஸிங் இது எல்லாமேவா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உன் பேர் என்ன? என் பேர் கார்த்திகேயன். ஓகே, எவ்வளோ நாளாக டிபிசியில் பாக்ஸிங் பண்ணுற? 4 years 5 years. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? +2 படிக்கிறேன். +2 படிக்கிறியா? வீட்டில் ஓகேவா +2லாம் படிக்கணும் பாக்ஸிங்லாம் போகாத ஏதாவது அந்த மாதிரி சொல்கிறாங்க? அங்கே திட்டுவாங்க. ஏன் நான் வந்துடுறேன். ஓகே சரி. ஃபேவரட் பஞ்ச்னா என்ன சொல்லுவேன் இதில்? ஃபேவரட் பஞ்ச்னா ஸ்டேட் பஞ்ச் தான். ஸ்டேட் பஞ்ச் தான் எனக்கு வரும். ஸ்டேட் பஞ்சு, ஹுக்கு, ஸ்ட்ரைட் பஞ்ச். சரி, ஓகே. நீ வந்துட்டு இது காம்படிஷன்ஸ்லாம் போயிருக்கியா? ஸ்டேட் நேஷனல் போயிருக்கேன். ஸ்டேட் நேஷனல்ஸ்லாம் போயிருக்கேன். ஸ்டேட்டில் இப்போ கோல்டு அடிச்சு நேஷனல்ஸ் போயிருக்கேன். நேஷனல்ஸ் என்னாச்சு? பார்ட்டிசிபேட். இன்டர்வியூலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ வந்துட்டு ஒரு லூசுத்தனமான ஒரு செயல் நான் பண்ண போகிறேன். ஸ்பேரிங் போட போகிறேன் 1 வருஷம் கழிச்சு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது.
இன்னொரு பசங்க எகிரி எகிரி வச்சானுங்க சார். தேங்க்யூ கோச். இந்த இன்டர்வியூக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு இவ்வளோ நாள் கோச்சிங் கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, இருந்தாலும் உங்கள் ஃபியூச்சருக்கு வந்துட்டு ஆல் த பெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நீங்கள் அடி வாங்காமல் இருக்கணும்னா டிபிசி கிளப் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருந்தால் ரீச் கிக் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.